அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு எவ்வளவு அவசியமானது என்பதனை விவரிக்கும் பொருட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானும் என்னுடைய வானவர்களும் நபியின் மீது கருணை புரிகின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானுக்கு 10 விதமான அந்தஸ்துகளை தரஜாக்களை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழானது முடியக்கூடிய புகழாக இல்லை. அவர்களுடைய புகழ் ஆகச்சிறந்து எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் என்கின்ற அளவிற்கு இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு கேடயமாக, இந்த உம்மத்தினுடைய இருதயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயம் கலந்த மரியாதை என்பதாக சொல்லுவார்களே, அதனுடைய உச்சத்தில் நடந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்னிடம் நீங்கள் வர்ணிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே பிரியமானது என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் மட்டும்தான். அவர்களை மட்டும்தான் பிரியம் என்ற வார்த்தைக்குள் நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்கும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் வர்ணிக்க வேண்டாம் என்பதாக சொல்லுவார்கள். காரணம், என்னுடைய 2 கண்களால் அவர்களுடைய முகத்தை நேரடியாக ஒரு பொழுதும் நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய தைரியமும் எங்களிடம் இல்லை என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆகையினாலே நபியினுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்றளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமாக. ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.